இந்த பழத்தோட பேர் கொடுக்காப்புளி. இதை ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு பேரில் கூட சொல்லுவாங்க. சீமப்புளி சொல்கிறாங்க, மணிலா புளின்னு சொல்கிறாங்க. 90s கிட்ஸுக்கு இந்த பழம் ரொம்ப ஃபேவரட்டுன்னு சொல்லலாம். ஸ்கூல் டேஸில் கண்டிப்பாக நிறைய பேர் கடைங்களில் இதை வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. நானும் அப்படி தான் சாப்பிட்ருக்கேன். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் 6 விதமான சுவை கண்டிப்பாக இருக்கணும். அதில் துவர்ப்பு சுவை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பழத்தை தாராளமாக எடுத்துக்கலாம். விட்டமின் சி, விட்டமின் B1ன்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த பழத்தை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்க சூடு தணியுது, வயிறு புண்ணு, வாய் புண்ணு, அந்த பிரச்சனையெல்லாம் நீங்குது. நிறைய மருத்துவ குணம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பழம்னு சொல்லலாம். இதெல்லாம் இப்போ ரொம்ப இடத்துல கிடைக்கிறதே இல்லை. நம்ம ஏதாவது லாங் ட்ராவல் பண்ணும்போது வழி ஓரத்தில் அந்த மாதிரி தான் நமக்கு இந்த பழம் இப்போல்லாம் பார்க்க முடியுது. எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தயங்காமல் வாங்கி சாப்பிடுங்க. அவ்வளோ சத்துக்கள் நிறைய இருக்கக்கூடிய, மருத்துவ குணம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு அருமையான பழம். தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதுங்க. இது உள்ள ஒரு சின்ன விதை இருக்கும். அதெல்லாம் எடுத்து ஸ்கூல் டேஸில் அந்த விதையில் இருக்க அந்த பருப்பு யார் சைடு வருதோ பாஸா ஃபெயிலா அப்படின்னு சொல்லி விளையாண்ட காலம்லாம் ரொம்ப நிறையவே இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நினைவுகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.